ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்று நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு ஒரு 9 காலி பணியிடங்கள் வந்திருக்குங்க. ஸோ இந்த 9 பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு 100% வேலை உறுதிங்க. அதே மாதிரி கல்வி தகுதியை நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் பொறுத்தவரைக்கும் ஸ்கூலோட நாம்ஸ் படி உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் வந்திருக்குங்க. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, அதே மாதிரி தென்காசி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலையை பார்த்து இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான மாவட்டத்துக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஆசிரியருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் டைம் ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு போடலாம்னு இருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த 2026 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது இளங்கலை முதுகலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பணியிடம் நிரந்தரமானது தான். அதே மாதிரி தேவைப்படும் பாடம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பிஎஸ்சி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோ இல்லை பிஏஓ நீங்க படிச்சீங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 6 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை. இது வரைக்கும் ஒரு 7 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை கேட்டிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி அக்கௌண்டன்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எம்எஸ்சியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஓ இல்லை எம்காமோ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிளஸ் இது 9 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும். ஸோ நீங்க பிஏஓ இல்லை எம்ஏஓ இல்லை பிஎட்டோ நீங்க எல்லாம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலுங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியுதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அரசு உதவி பெறும் பள்ளின்னா அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சிருப்பாங்க. அந்த கண்டிஷன்ல நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்கூலோடைய நாம்ஸ் படி அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுங்கும் போது ஒரே பிக்சரா பண்ணாங்க. ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இப்பதான் முடிச்சு வரீங்களா பிரைவேட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வரீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சம்பளம் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்காக பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கோ இல்லை விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ நீங்க எல்லா இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கங்க. நீங்க ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும். அதனால ரெஸ்யூம்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுடைய போட்டோ இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து அதே ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா வைங்க இல்லை விட்டுருங்க. வச்சிங்களா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்கும். சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா இதர சான்றிதழ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா அது வைக்கலாம். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு நேர்காணலுக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்கூலோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நாட் மென்ஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் போகக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போசனா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்பி கேம்ப் ரோடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் 629002. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதான் இருக்குமா ஒழிஞ்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கும். ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 9445898800. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சொல்கிறாங்களா இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்கிறாங்களா நீங்கள் சென்ட் பண்ணீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நேர்காணலுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணாதனால உங்களை எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். Thanks for watching.